ஸோ அப்படி ஒரு கேள்வி சுப்புலக்ஷ்மி அப்படின்ற மேடம் கேட்டிருக்காங்க. மேடம், உங்களுடைய பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். டாக்டர், எனக்கு குடல் இறக்கம் இருக்கு. 8 அம்பிளிகல் ஹெரனியா. என்ன பண்ணலாம் டாக்டர்? எனக்கு வயது 45. ஏற்ற மாதிரி டயட், ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டு, ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகள், இதை ரெகுலராக எடுக்கும்பொழுது நமக்கு இந்த ஹெரனியா ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்காகவே நம்ம வந்து ஸ்பெஷல் தைல வகைகள், நம்ம தசைகளை இறுக்கம் அடையக்கூடிய, இறுக்கம் தரக்கூடிய ஒரு ஸ்டிஃப்னஸ் வரதுக்கு அதற்கான தைலங்கள் லைட்டாக நம்ம வந்து ஒற்றட முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது ஹெரனியா மைல்டாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. சித்ரா ஸ்ரீ இவங்க கேட்டிருக்காங்க, டாக்டர் நான் இப்போது கர்ப்பமாக இருக்கேன், மழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த டைமில் இடி மின்னல் வந்தது அப்படின்னா ஷாக் ஆனால் கர்ப்பம் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளர, கருவில் நல்லபடியாக வளர சித்த மருத்துவத்தில் குழந்தை ஆரோக்கியமாக வளர்வதற்கும் தாயோட உடல் நலம் நார்மலாக இருக்கிறதுக்கும், ஸோ இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லேயும் எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் என்ன, எந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கணும், எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் சொல்லியிருக்காங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. தொடர்ந்து இந்த பதிவுகளில் நம்ம நீங்கள் கேட்கக்கூடிய கமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ அப்படி ஒரு கேள்வி சுப்புலக்ஷ்மி அப்படின்ற மேடம் கேட்டிருக்காங்க. மேடம், உங்களுடைய பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். டாக்டர், எனக்கு குடல் இறக்கம் இருக்குது. 8 அம்பிளிகல் ஹெரனியா. என்ன பண்ணலாம் டாக்டர்? எனக்கு வயது 45. இந்த ஹெரனியா பிரச்சனை பெரும்பாலும் இந்த குடல் இறக்கம் சொல்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. முக்கியமாக இந்த போஸ்ட்மார்ட்டம் டெலிவரிக்கு அப்புறம் பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஹெரனியா பிரச்சனை, அதுவும் அம்பிளிக்கல் ஹெரனியா இருக்குது. அதே மாதிரி மெனோபாஸ் டைமில் ஹெரனியா ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஹெரனியா அப்படின்னா குடல் இறக்கம். நம்மளுடைய வயிறு பகுதி முன்னாடி அப்டமன் ரீஜியன் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு எல்லாமே மசில்ஸ் தான் இருக்கும். ஸோ போன் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் இருந்து மசில்ஸால் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அந்த மசில் டெண்டான்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு இடையில நமக்கு குடல், அந்த இன்டெஸ்டைன் வந்து ஏதாவது நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது இடையில வந்து வெளியில் வரக்கூடியது. ஸோ இது இங்குவல் ஹெரனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த ஹெரனியா கண்டிஷன் வருது. அது தொடை இடுக்கு, 2 தொடை இடுக்கு இருக்குங்களா, அதுக்கு மேலே அடி வயிற்று பகுதியில் ஏற்படலாம். ஸோ இந்த அம்பிளிக்கல் ஹெரனியா அப்படின்னு சொல்கிறது பெண்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது. அது அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க, ரொம்ப தூரம் அடிக்கடி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க, ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் தளர்ந்து நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஹெரனியா ப்ராப்ளம் வரலாம். மெனோபாஸ் டைம்லையும் நிறைய பெண்களுக்கு இது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹெரனியா ப்ராப்ளம் பார்த்தோன்னா ரொம்ப இரும்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த டைம்லையோ இல்லை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ நமக்கு அது வந்து பல்ஜ் ஆகி வெளியில் வர மாதிரி இருக்கும். நாளடைவில் இது வந்து நம்ம கொஞ்சம் ட்ரீட்மெண்ட், என்னென்ன ட்ரீட்மெண்ட் சித்தாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. முக்கியமாக குடல் கழிவுகளை ஃபஸ்ட்டு நம்ம வெளியேற்றினோம். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி டயட், ஃபுட்டு வந்து ரொம்ப அதிகமாக நம்ம சாப்பிட்றதோ இல்லை நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறதோ இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இதற்கு ஏற்ற மாதிரி டயட், ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டு, ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகள், இதை ரெகுலராக எடுக்கும்பொழுது நமக்கு இந்த ஹெரனியா ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்காகவே நம்ம வந்து ஸ்பெஷல் தைல வகைகள், நம்ம தசைகளை இறுக்கம் அடையக்கூடிய, இறுக்கம் தரக்கூடிய ஒரு ஸ்டிஃப்னஸ் வரதுக்கு அதற்கான தைலங்கள் லைட்டாக நம்ம வந்து ஒற்றட முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது ஹெரனியா மைல்டாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சைகளும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது சித்ரா ஸ்ரீ இவங்க கேட்டிருக்காங்க, டாக்டர் நான் இப்போது கர்ப்பமாக இருக்கேன், மழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த டைமில் இடி மின்னல் வந்தது அப்படின்னா ஷாக் ஆனால் கர்ப்பம் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளர,
கருவில் நல்லபடியாக வளர சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்கா? ஸோ இது ஒரு பெஸ்ட்டு கொஷின். நிறைய பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கர்ப்பகாலத்தில் எடுக்கக்கூடிய மருந்துகள் குழந்தை அழகாக பிறப்பதற்கு, முக்கியமாக ஆரோக்கியமாக பிறப்பதற்கு, அழகாக பிறக்கும்னு சொன்னால் தான் நம்ம அந்த மெடிசன்லாம் எடுத்துப்போன்ட்டே நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தை ஆரோக்கியமாக வளர்வதற்கும் தாயோட உடல் நலம் நார்மலாக இருக்கிறதுக்கும், ஸோ இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லேயும் எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் என்ன, எந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கணும், எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம பேசிக்காக இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பெண்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பேசிக்காக திரிஃப்லா சூரணம் பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் சித்தா மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு எடுங்க. ஸோ மற்றவர்கள் மாதிரி நம்ம வந்து பேசிக்காக ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், இல்லை நான் வந்து கூகுளில் பார்த்தேன், இல்லை வீடியோஸில் பார்த்து இந்த மெடிசன் எடுக்கிறேன்னு செல்ஃபாக எதுவும் எடுக்காதீங்க. நீங்கள் பேசிக்காக என்ன மெடிசன் எடுக்கணும்னாலும் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான விஷயங்கள் தான். ஸோ இப்போது அந்த கான்ஸ்டிபேஷன் இருந்தது அப்படின்னா திரிஃப்லா சூரணம் பயன்படுத்தலாம் பேசிக்காக. அதை தாண்டி ஒவ்வொரு மருந்துக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. ஸோ வீரியம் அப்படின்னு சொல்லுவோம், குளிர்ந்த தன்மை இருக்கா இல்லை வெப்பத்தன்மை இருக்கா ஒவ்வொரு மருந்துக்கும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்துகளை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். இதற்கு பேசிக்காக பார்த்தோம்னா சில வகையான தைல வகைகள் இடுப்பு பகுதியை வந்து வலிமையாக்கிறதுக்கும், அடிவயிற்று தசைகளை வலிமையாக்கிறதுக்கும், கர்ப்பப்பை வலிமையாக இருக்கிறதுக்கும், சிலருக்கு வந்து இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் மெயின்டைன் ஆகிறதுக்கான மெடிசன்ஸும் சித்தால இருக்குது. இதில் பேசிக்காக பாவன பஞ்சாங்குல தைலம் சொல்லுவாங்க, குமரி தைலம் இருக்குது. ரொம்ப அதிகமான வாமிட்டிங் சென்சேஷன், மார்னிங் சிக்னஸ் இருக்கும் நிறைய பெண்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து மாதுளை மணப்பாகோ இல்லை துறிஞ்சி மணப்பாகோ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அனிமியா இருக்குது, ரத்த சோகை இருக்குனாலும் இந்த மணப்பாகு வகைகளை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இப்போ இவங்க கேட்டிருக்கிறது ஸ்பெஷலாக எனக்கு வந்து இடி மின்னல் இருந்தாலே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அந்த மாதிரி மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறது அவசியம். கண்டிப்பாக தினந்தோறும் காலையில் பிராணாயாம பயிற்சி முக்கியங்க. அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது ஆக்சிஜன் லெவல் பாடியில் மெயின்டைன் ஆகும். ஸோ குழந்தைக்கு தேவையான வளர்ச்சியும் அதில் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்க சொன்னாங்க, எனக்கு வந்து கிரிட்டிக்கலாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க, இதனால் நான் ரொம்ப வருஷம் கழித்து கர்ப்பம் தெரிச்சிருக்கேன், இதனால் நான் ரெஸ்ட்டில் இருக்கணும். ஓகே இருங்க, பட் பியூர் ஏர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ரொம்பவுமே இப்போ க்ளோஸ்டு ஒரு சர்க்கம்டன்ஸில் இல்லாமல், எப்போவுமே ஏசி அறைகளே இல்லாமல் ஃப்ரெஷ் ஏர் கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறது, ஸோ நம்ம கொஞ்சம் மைல்டாக வாக்கிங் போகிறது. ஸோ டாக்டர் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்காங்களோ அதற்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கர்ப்பகாலத்தில் பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகளும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.